நெல்லையப்பர் திருக்கோயில் ஆனி திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, இந்த திருவிழாவுடைய சிறப்பு அம்சம் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவில் அப்படிங்கிறது 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக பார்க்கப்படுகிறது. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல மிக முக்கிய சிவாலயமாக இருக்கக்கூடிய இந்த நெல்லையப்பர் கோவில் அப்படிங்கிறது திருநெல்வேலி நகர் பகுதியில் அமைந்திருக்கிறது. 12 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில்ல தேர் திருவிழா அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனி திருவிழாவாக இருக்கக்கூடிய இந்த ஆனி பெருந்திருவிழா 13ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கியது. நாள்தோறும் சுவாமி அம்பாள் வீதி உலா அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. நேற்று இரவு சுவாமி கங்காளநாதராக தங்க சப்பரத்துல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரத வீதிகள்ல வலம் வந்தார். இந்த நிலையில சிகர நிகழ்ச்சியான இந்த தேர் திருவிழா தற்போது துவங்கி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து தேரை வடம் பிடித்து இருக்கிறார்கள். இந்த தேரை பொறுத்தவரைக்கும் 480 டன் எடை கொண்ட தேராக இருக்கிறது. 5 அடுக்குகள் இருக்கக்கூடிய இந்த தேர் 28 அடி நீளமும் 28 அடி அகலமும் இருக்கிறது. 5 அடுக்குகளை கொண்டு மர வேலைப்பாடுகளுடன் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாள் இந்த தேர்கள்ல எழுந்திருக்கிறார்கள். தேர் கிழ ரத வீதி பகுதியில் ஆரம்பித்து 4 ரத வீதிகள் வழியாக மீண்டும் நிலையத்தை வந்தடையும். இன்றைய ஒரே நாளில் நிலையம் அடைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். இதற்காக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆனி பெருந்திருவிழா அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய நிலையில 5 தேர்கள் இங்கே இழுக்கப்படும். சுவாமி விநாயகர் தேர், பாலசுப்ரமணியர் தேர், சண்டிகேஸ்வரர் தேர், சுவாமி நெல்லையப்பர் தேர், அம்பாள் காந்திமதி அம்மன் தேர் என 5 தேர்கள் இருக்கக்கூடிய நிலையில முதலாவதாக தற்போது பெரிய தேர்கள் எழுந்தருளக்கூடிய சுவாமி நெல்லையப்பர் தேரை இழுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கிறது. தற்போது தேர் திருவிழா அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.